நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதெல்லாம் எதுக்காக வித்யா? இங்க எதுக்காக ஐயர் உட்கார்ந்திருக்காரு? ஓமக்குட்டம் பூமால இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாராவது சொல்லுங்களேன். கௌதம் நீங்க வித்யா இங்க பாரு, நீங்க என்ன எதுக்காக இங்க வர சொன்னங்கற உண்மையை மட்டும் சொல்லு. கௌதம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். உங்களோட உளறல கேட்கறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரல. உன்னோட விரதத்தை நிறைவேற்றுறதுக்காக தானே நீ இங்க வரேன்னு சொல்லிருந்த. உன் விரதத்தை நிறைவேற்ற இதெல்லாம் தேவையா? வித்யா எனக்கு உண்மையை சொல்லு, இங்க யாருக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம். என்ன? உங்களுக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் உங்க வாழ்க்கையை விட்டு விலைக்கு தூரமா போயிடுவேன். வித்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய் வித்யா, உனக்கு இந்த கல்யாண விஷயம் எல்லாம் விளையாட்டா போச்சா என்ன? இத பாரு வித்யா, நீ பண்ண போற இந்த தப்புக்கு நான் உன்னை என்னைக்கு மன்னிக்க மாட்டேன். கௌதம், கௌதம் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். கௌதம், 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 நீங்க ஆர்த்தியை காதலிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்கு? என் வழியில இருந்து விலகி போ வித்யா. அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் கௌதம். உங்க வழியில இருந்து நான் விலகி போயிட்டு இருக்கேன். கௌதம், எனக்கு எல்லாத்தையும் விட உங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் அதுக்காக தான் இந்த சின்ன அடியை எடுத்து வச்சேன். இந்த விஷயத்தை நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அந்த 4 செவத்துக்குள்ள நாம இருந்த வரைக்கும் நீங்களும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல. நான் உங்க 2 பேருக்கும் கொடுக்க போற வாழ்க்கையால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, ஆர்த்தியும் சந்தோஷமா இருப்பாங்க. கௌதம், நான் சொல்றத கேளுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த கல்யாண மண்டபத்தை விட்டுட்டு இப்படியே போயிடாதீங்க. அதையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நீ பைத்தியமாயிட்ட. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். ஏன் உங்களால சம்மதிக்க முடியாது? ஏன்? கௌதம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வீட்ல என்ன சொல்வாங்க தானே? அத்தை மாமா உங்களை பத்தி எப்படி யோசிப்பாங்க தானே? கௌதம், நீங்க அத பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். எல்லா பழியும் ஏன் மேல போட்டுக்கிறேன். இப்போ நீங்க உங்க ஆர்த்தியை சொந்தமாக்கிக்கோங்க.
ஆர்த்தி நெத்தியில உங்க கையால குங்குமத்தை வச்சு விடுங்க. அவ்வளவுதான். வாங்க வாங்க போலாம் வாங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கண்டபடி உளறிக்கிட்டு இருக்க. ஏய் கரண், நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம தலையாட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கல. இத பார் கௌதம். என்ன கௌதம், அவரும் என்ன மாதிரியே உங்களோட நன்மையை தான் விரும்புறாரு. வித்யா, உனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை இவன் என் நன்மையை விரும்பியிருந்தானா இவ்வளவு தூரம் இதுக்காக வந்திருக்க மாட்டான். இப்ப நீ எனக்கு என்ன பண்ணிருக்கியோ இந்த மாதிரி எவனும் தன்னோட நண்பனுக்கு பண்ண மாட்டான். நான் இப்ப இங்க இவளை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னா, இவ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். கௌதம், கரண் உண்மையை தானே சொல்றாரு. இப்ப நேரம் வந்துருச்சு. நம்ம வித்யாவுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும். அது அவளுக்கு அவசியம், அவளோட உரிமையும் கூட. என்ன நீங்க எல்லாரும் என்ன உண்மையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? என்ன விஷயம்? கௌதம், ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. கௌதம், என்ன இதெல்லாம்? வித்யா, நீ கௌதமோட மனைவின்றதுனால அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவர் சந்தோஷமா இருக்கணும்ன்றதையே நீ விரும்புற. ஆனா உண்மை என்னன்னா, கௌதமோட சந்தோஷம் நான் இல்ல. அப்புறம் இதுவும் உண்மை. நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பல. ஆமா வித்யா, நாங்க 2 பேரும் காதலிக்கிற மாதிரி ஒரு பொய் நாடகத்தை ஆடினோம். கௌதம் என்ன நினைச்சாருன்னா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போயிடுவேன்னு. ஆனா எங்களுக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தயாராயிடுவேன்னு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என் கண்ணால இது வரைக்கும் நான் என்னெல்லாம் பார்த்தேனோ அது எல்லாம் போய். ஆமா வித்யா, கௌதம், கௌதம், ஆர்த்தி சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? எனக்கு சாப்பிடணும் போல இல்ல. உனக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்க. டிரைவர், வண்டி நிறுத்து. மாமா, இப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குது? ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிறோம் மாமா? நம்ம 2 பேருக்குள்ள இந்த இடைவெளி அவசியம் தேவையா? அது என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தோம்ல. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையா இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம இப்ப நம்மளுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்?
உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நான் இப்ப தனியா இருக்க மாமா. அவளுக்கு உங்களோட தயவு தேவைப்படுது. இந்த சமயத்துல நீங்க இந்த மாதிரி நடக்கிறதுலாம் நம்ம 2 பேருக்குமே எவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல மாமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனா பேசுறதுக்கு கூட நம்ம எவ்வளவு தயங்கிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பயம் மாமா? எதுக்கு இதெல்லாம்? உத்ரா, அது நான் உலகத்தை நினைச்சு பயப்படல, என்ன நினைச்சுதான் நான் பயப்படுறேன். மறுபடியும் உன்னை நெருங்கி வர்ற தைரியம் எனக்கு இல்ல உத்ரா. அதை விட நெருங்கி வந்த பிறகு உன்னை விட்டு விலகி போற தைரியம் எனக்கு இல்ல. ஒருவேளை அந்த கடவுள் பொம்பளைக்கு நிறைய சக்தி கொடுத்ததாலேயோ என்னவோ. ஏன் சொல்றேன்னா, பொம்பளைங்க அவங்களோட இமோஷன்ஸை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்களே, அவங்களால முடியுதே. அதுவும் இல்லாம பொம்பளை விரும்பிட்டாள்னா அந்த ஃபீலிங்ஸை யாருக்கும் தெரியாம அவன் பார்த்துக்கிற சக்தி அவளுக்கு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, பொம்பளைங்க மேல எனக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை இருக்கு. ஏன் அப்படி பாக்குற? இல்ல, உங்களை பார்க்கல, நான் யோசிக்கிறேன். என்னோட அக்கா எவ்வளவு கொடுத்து வச்சவ. ஒருவேளை உன் அக்காவுக்கு இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வேணாம், இதோட விட்டுலாம் உத்ரா. ஏன்னா என் மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டி தொலைச்சிட போறேன். அது நல்லா இருக்காது. நாம சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். உண்மைதான் வித்யா. கௌதம், என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு முட்டாள். இதையே யோசிச்சு பைத்தியமாயிட்டேன். நான் காலையில உங்ககிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னதுக்கு அவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஆனா உங்களுக்கு மட்டும் என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொன்னதுக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லையா? இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னெல்லாம் பாக்கி இருக்கு? என்கிட்ட இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்க வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நேரடியா என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல கௌதம். ஆர்த்திய வச்சு நாடகம் ஆட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எதுக்காக என்கிட்ட பொய்யான நாடகத்தை ஆடினீங்க? என்ன காரணம் கௌதம்? எதுக்காக என்னோட கண்ணுல மண்ணை தூவுனீங்க? இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணீங்க கௌதம்? கௌதம், பைத்தியக்காரி மாதிரி சாப்பாடை எடுத்துக்கிட்டு உங்க ஆபீஸ்க்கெல்லாம் வந்த அங்க உங்களையும் ஆர்த்தியையும் பார்த்தாலே என் மனசெல்லாம் எரியும். ராத்திரி போறா உங்க பொய்யான பேச்ச கேட்டு கேட்டு
என் தூக்கத்தை நான் எப்படி எழுந்திருப்பேன்? உங்களுக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும் நான் என்ன மாத்திக்கிட்டேன். இங்கிலீஷ கத்துக்கிட்டேன், மாடர்னா கூட மாறினேன். நம்ம உறவை காப்பாத்திக்கிறதுக்காக, அர்த்தமே இல்லாத ஒரு உறவுக்காக. ஆனா இப்போ என்னோட மனசு நான் கல்லாக்கிக்கிட்டு இத பத்தி யோசிச்சதுக்கு அப்புறமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது இதெல்லாம் காதலே இல்ல, வெறும் போய் தான். ஏன் கௌதம், ஒருவேளை ஆர்த்தி உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா என்ன உங்க வாழ்க்கையில இருந்து நீக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி என்னதான் பாவம் பண்ண, எனக்குள்ள அப்படி என்னதான் குறை இருக்கு? சொல்லுங்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க கௌதம், சொல்லுங்க. ஏன் உங்களால என்ன என்னைக்குமே காதலிக்க முடியல? ஏன் சொல்லுங்க. ஏன்னா நான் மனசார வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் வித்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற யாரையும்? ஆமா வித்யா, நான் வேற ஒருத்தரை தான் காதலிக்கிறேன். யாரது? அவங்க பேரை கூட உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு யாரது? யாரால இதுவரைக்கும் என் முயற்சியில வெற்றி அடையாம போயிருக்கு? அவங்கள நான் தெரிஞ்சுக்கணும். யாரது? யாரால நம்ம கல்யாண உறவே உடைஞ்சு போச்சு? யாரது? யாரால நீங்க இது வரைக்கும் எனக்கு பொண்டாட்டிங்கிற இடத்தையே கொடுக்காம போயிட்டீங்க? இன்னி வரைக்கும் நீங்க என்ன காதலிக்கவே இல்லை. யாரது? யாரது சொல்லுங்க. அது கரண் தான். நான் கரணை காதலிக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கௌதம்? இவர் உங்களோட நண்பர். இவரை காதலிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே கௌதம். நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ஒருவேளை நானும் இல்ல ஆர்த்தியும் இல்லனா அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு யாரு? நான் வேற எந்த பொண்ணையும் விரும்பல. என்னால விரும்பவும் முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமா புரியல. வித்யா, நீ இந்த விஷயத்தை பத்தி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாத வரைக்கும் இது கண்டிப்பா உனக்கு புரியாது வித்யா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க.
என் வாழ்க்கையில ஒருத்தருக்கு இடம்னு ஒண்ணு இருந்தா அது நிச்சயமா கரணுக்கு மட்டும்தான். ஆர்த்திக்கும் உனக்கும் என்னோட வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத தவிர வேற எந்த இடமும் கிடையாது.